நீங்கள் சிப்பி பாறை கண்ணி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டாலாக இருக்கும். அனாட்டமி வந்து கொஞ்சம் அதுக்கு உடம்பு இருக்கும் சிப்பி பாறைக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும். இப்போ மொத்தம் லிட்டரானது பார்த்தீங்கன்னா 8 பப்பீஸு. ஸோ இது இந்தியன் சாம்பியன் இது. ஓ சரி 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 சரிங்க. இப்போ உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி ப்ரோ கொடுப்பீங்க? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் வந்து வித் கேசி. இதில் நோஸ்லாம் ஒருத்தங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ஆமாம், அதுதான். இதில் வந்து ஆக்சுவலாக 2 நோஸ் கலர்ஸ் இருக்குது. எப்படி ஒரு முதல் ஹவுண்ட் பப்பீஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறது? முதல் ஹவுண்ட் பப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஒரு மேல் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ் எல்லாம் இருக்குது. 35 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீட்டில் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூரில் மதுக்கரைன்ற பிளேஸ் கிட்ட வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் முதல் ஹவுண்ட் இருக்குது. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஹவுண்ட் ஒரு 6 பப்பீஸ் வந்து சேலுக்கு வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட நரேந்திர பிரசாத் ப்ரோ தான் இருக்கார். அப்படி பேசி தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கீங்க ப்ரோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லொக்கேஷன் கொரோனா எப்படி வரணும்னு சொல்லிவிடுங்க. நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மதுக்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பாலத்துறை, ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் பாலத்துறை. ஓகேங்க ப்ரோ. இப்போ நம்ம கிட்ட வந்தால் முதல் ஹவுண்ட் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ இவங்க முதல் ஹவுண்ட் பற்றி சொல்கிறீங்களா, அந்த ப்ரீட் பற்றி? ஓகே. முதல் ஹவுண்டு பார்த்தீங்கன்னா கர்நாடகா ப்ரீட். பேசிக்கலி எப்படி நம்மளுக்கு சிப்பி பாறை கண்ணியோ அதே மாதிரி கர்நாடகா ப்ரீடு. ஓகே. நீங்கள் சிப்பி பாறை கண்ணி கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டாலாக இருக்கும். அனாட்டமி வந்து கொஞ்சம் அதுக்கு உடம்பு இருக்கும் சிப்பி பாறைக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீனாக இருக்கும். நீங்கள் என்னதான் ஃபுட்டு போட்டிங்கனாலும் அந்த ஸ்கெலிட்டன்லாம் தெரியும். ஓகே. ஸோ அதுதான் உங்களோட நேச்சரும் பாடி ஆட்டானமி அப்படி தான் இருக்கும். சூப்பர் ப்ரோ. இவங்க எதுக்காக வேட்டைக்கு தானே இவங்களும்? ஆமாம். ஓகே. முதல்ல வந்து எல்லாம் வேட்டைக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படி யூஸ் பண்ணுறதோ அதே மாதிரி. இப்போ அதெல்லாம் பேன் பண்ணதுக்கப்புறமும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அழிஞ்சு போச்சு. அந்த சைடு அழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட்டை இனிஷியேட்டிவ் எடுத்து தனியாக அங்கே ஒரு சென்டரே வச்சிருக்காங்க. சென்டரை வச்சு அங்கே ப்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. ப்ரீட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி முதல் பார்த்தீங்கன்னா முதலுங்கிறது வந்து ஒரு தாலுக்கு. அந்த முதல் தாலுக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒவ்வொன்று இருக்கும். சரிங்க. அங்கே நிறைய வச்சு என்கரேஜ் பண்ணிருக்காங்க. ஆமாம். ஓகே. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபீமேல் இருக்கு. ஒரே ஒரு ஃபீமேல் இருக்கு. ஓகே. அதை பற்றி ஃபுல் பார்த்துக்கலாங்களா? பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையில் எடுத்தோம். சரிங்க. புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பாபுன்னு ஒரு ப்ரீடரு 2020 எடுத்தோம். சரி. நம்ம வீட்டில் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒரு நாட்டு நாய் தான் இருந்துச்சு. சரிங்க. அது இறந்துருச்சு. இறந்ததுக்கப்புறம் நம்ம என்ன டாக்ஸ் வாங்கலான்னு பாட்டுருக்கோம். சிப்பி பாறை கண்ணி பார்த்தோம். அதுவும் பாட்டுருக்கு. ஹவுண்ட்ஸ் மேலே எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. சரிங்க. ஏன்னா பட் அதை 2 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை விட இது கொஞ்சம் டாலாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்பெசிமனும் நல்லா இருந்துச்சு. ஓகே. அதனால இந்த ப்ரீட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சூப்பர். இவளுக்கு 4 இயர்ஸ் ஆச்சா? அப்போ ஆமாங்க, 4 இயர்ஸ். ஓகே. இது எத்தனாவது டைம் குட்டி போடுது ப்ரோ? இது வந்து செகண்ட் 4 இயர்ஸ். ஓகேங்க. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டைம் விட்டோம். ஓகேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த டைமுக்கு கொஞ்சம் குட்டி 8 பப்பீஸ் போட்டாலும் கொஞ்சம் வீக்கான மாதிரி இருந்துச்சு. அதனால் ஒரு 1 இயர் கேப் விட்டு மறுபடியும் இப்போ ப்ரீட் பண்ணிருக்கு. சரிங்க. இப்போ இவ்வளோ ஷோஸ்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்களா? எப்படி ஷோஸ் பார்த்தீங்கன்னா நான் போலிங்க, நம்ம ஃப்ரெண்ட் இருக்காரு, வெஸ்டர்ன் காட்ஸ் கேனல்னு சொல்லிட்டு இங்கே மருதமலை கீழே இருக்கு, ரவி. அவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. அவரே தான் கொண்டு போனார் எல்லாமே. ஓகே. நான் கூட போல, அவரை கொண்டு போய் ஷோ பண்ணி இப்போ இது இந்தியன் சாம்பியன் இது. சரிங்க. 4 ஷோஸ் போய்க்கு. ட்ரிவாண்ட்ரம், சேலம், சென்னை, கொடைக்கானல். ஓகே. 4 ரிங். இப்போது சர்டிஃபிகேட்டும் கேட்டாலே இவங்களோட பப்பீஸ்க்கு வந்து கிடைக்கும். சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சர்டிஃபிகேட்டோட இருக்குது. ஓகே. இந்தியன் சாம்பியன் லைன்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க. இப்போ இதோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? ஃபுட்டெல்லாம் எப்படி கொடுப்பீங்க? மெயின்டெனன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக கொடுத்தோம். சரிங்க. ட்ரை ஃபுட் கொஞ்ச நாள் கொடுத்தோம். ட்ரை ஃபுட்டு நம்மளால் கொடுக்க முடிஞ்சால் கொடுக்கலாம். இன்னும் நம்ம சிக்கன், பம்கின் இந்த மாதிரி கேரட்ஸ் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம். நம்ம கொடுக்கறது தான். ஓகே. அப்புறம் 1 இயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கம்மி பண்ணிடலாம் ப்ரோட்டீனை. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு வந்து அந்த க்ரோத் வரைக்கும் நீங்கள் நல்லா கால்சியம் கொடுக்கணும். ஏன்னா இது டால் ப்ரீட்னால உங்களுக்கு லெக் பெண்டாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே. 1 இயர் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் கம்மி தான். டெய்லி ஒரு 150-250 கிராம்ஸ் சிக்கன் கொடுத்தாவே போதும். அப்புறம் கர்ட் ரைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. நாட்டு நாய் மாதிரி தான். அப்படிதான். ஓகே. மற்றபடி இவங்களோட அந்த ஸ்கின் அலர்ஜி டிசீஸ் அந்த மாதிரி ஏதாவது வரக்கு சான்ஸ்? அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா இது ஆக்சுவலாக இந்தியன் ஸ்பீசிஸ்னால உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்கும். அதனால் உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. எவ்வளோ வெயில்னாலும் தாங்கும், எவ்வளோ குளிர்னாலும் தாங்கும். ஓகே ப்ரோ. இப்போ மொத்தம் லிட்டரானது பார்த்தீங்கன்னா 8 பப்பீஸு. 8 பப்பீஸ். ஓகே. 8 பப்பீஸில் வந்து 2 கொடுத்தாச்சு. சரி. டோட்டலாக 6 பப்பீஸ் இருக்குது. ஓகே. டோட்டலில் பார்த்தீங்கன்னா 5 மேல் 3 ஃபீமேலு. ஓகே. ஒரு மேலு ஃபீமேல் கொடுத்தாச்சு. சரிங்க. இன்னொரு மேல் வந்து புக் ஆயிடுச்சு. சரிங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 3 மேலு
2 ஃபீமேல் அவைலபிள். ஓகே. ஸோ மோஸ்ட்லி வந்து முதல்ல வந்து ஒயிட்டில் தான் இருக்குங்களா கலர்ஸ் பொறுத்தவரைக்கும்? இல்லைங்க ப்ரோ, எல்லா கலர்ஸுமே இருக்குது. எல்லா கலர்ஸ் இருக்கு. ஓகே. இந்தியன் பீட்ஸ் என்னென்ன கலர் இருக்கோ எல்லாமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட்டும் நீங்கள் பிரிண்டிலும் பார்க்கலாம். ஓகே. ஆமாம். பட் எல்லா கலர்ஸுமே இருக்குது. ஓகே. இப்போ இவங்கள மேட் பண்ண மேல் ப்ரோ? இது வந்து மேட் பண்ணது பார்த்தீங்கன்னா யுவாஸ் கெனல் சொல்லிட்டு ஈரோட்லிங்க. சரி சரி சரிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாகல்கோட்டில் எடுத்திருந்தாங்க. ஓகே. மேலே எடுத்திருந்தாங்க. சரிங்க. அவர்கிட்ட போய் மேட் பண்ணுச்சுங்க. ஓகே. இங்கே பார்த்த மேல்ஸ் எல்லாம் பார்த்த கோயம்புத்தூர்லையும் ஆஹா. அது பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகல. அதனால நாங்கள் போய் ஈரோட்டில் பண்ணிட்டோங்க. சரி சரி சரிங்க ப்ரோ. இப்போ பப்பீஸ் எல்லாம் வந்து எத்தனை டேஸ் ஆச்சு ப்ரோ? இப்போ கரண்ட்லி 33 டேஸ் ஆச்சு. 33 டேஸ் ஆச்சு. ஓகே. இதில் நோஸ் எல்லாம் ஒருத்தங்களுக்கு கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ஆமாம், அதுதான். இதில் வந்து ஆக்சுவலாக 2 நோஸ் கலர்ஸ் இருக்குது. ஓகேங்க. லிவர் இருக்குது, பிளாக் இருக்குது. ஓகே. நம்ம மேட் பண்ண மேல் பார்த்தீங்கன்னா லிவர் கலரு. ஓகே. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 5 பப்பீஸ் வந்து லிவர் கலர்லையும் ஒரு 3 பப்பீஸ் வந்து பிளாக் கலர்லையும் இருக்குது. ஓகே. இப்போ உங்கள் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எப்படி ப்ரோ கொடுப்பீங்க? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் வந்து வித் கேசியே வந்து 15 தரோம். ஓகேங்க. ஃபீமேல் வந்து 12. ஓகே ஓகே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோ? எங்கே வேணால் பண்ணிக்கலாங்க. எங்கே வேணால் எங்கே வேணால் பண்ணிக்கலாம். ப்ரோ இப்போது பப்பீஸ்லன்னு பார்க்கும்போது எல்லா பப்பியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தா கிட்டத்தட்ட ராஜபாளையம் பப்பி மாதிரியே இருக்குது. ஆமாங்க. இப்போ எப்படி ஒரு முதல் ஒன் பப்பீஸை வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறதுங்க? முதல் ஒன் பப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஓகே. இந்த ஹெட் ஸ்ட்ரக்சர்லேருந்து நீங்கள் எந்த பப்பி எடுக்கனாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்கிறது பெட்டர். ஓகே ஓகே. ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் உடம்பு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக ஸ்கின்னியாக இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. ஓகே. இப்போ நம்ம ஒரு முதல் ஹவுண்ட் பப்பி வாங்குறோம் அப்படின்னா லைக் நம்ம டேரெக்டாக கேனலில் போனோம்னா அந்த மேல் ஃபீமேல் பார்த்து மேக்ஸிமம் அதே மாதிரி பார்த்து எடுக்கிறது பெஸ்ட். இந்த ப்ரீட் மட்டும் இல்லை, எந்த ப்ரீடுமே வந்து நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு, ஏன்னா 14 இயர்ஸ் உங்கள் கூட வரப்போகிறது. ஆமாம் ஆமாம். அதனால் நேரில் போய் எடுக்கிறதா பெட்டர். ஓகே. இப்போது இது நேட்டிவ் ப்ரீட்னு சொன்னீங்கல்ல ப்ரோ, இதில் வந்து டெஃப் அண்ட் டம்ப் இருக்க சான்சஸ் அந்த மாதிரி இருக்குங்க? இல்லைங்க, இந்த ப்ரீடில் அந்த சான்ஸ் இல்லை. ராஜபாளையில் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அதை பற்றி எனக்கு பெருசாக தெரில. பட் இதில் இல்லை, இந்த ப்ரீடில் அப்படி வராது. ஓகே. இவங்க இப்போ நேச்சுரலாக வந்துட்டு ஒரு சராசரி ஹைட்டுன்னு சொல்லணும்னா எவ்வளோ ஹைட் வரைக்கும் வளருவாங்க? அப்புறம் மேல் பார்த்தீங்கன்னா 34 இன்ச்சஸ் எல்லாம் இருக்குது. 35 வரைக்கும் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் நேரில் பார்த்தல 34. இது மேட் பண்ணதும் 34 இன்ச் தாங்க. 34 சைஸ். நல்ல சைஸ் தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 29, 30, 31 வரைக்கும் இருக்குது ஃபீமேல்ஸ். ஓகே. இப்போ குட்டிக்கு என்ன ஃபீட் பண்ணுறீங்க ப்ரோ? இப்போ குட்டிக்கு பார்த்தீங்கன்னா மதர் ஃபீட் கொடுத்துட்டு இருந்தோம் ஃபர்ஸ்ட் 20 days. அப்புறம் அது வீனிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெடிகிரி ப்ரோ மதர் அண்ட் பப் ஸ்டார்டர் அதை கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் எதுவுமே மாற்றல, அது மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரமாக வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை இங்கே இருக்கிற முதல் ஹவுண்ட் பப்பீஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி நீங்கள் தாராளமாக கால் பண்ணி அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு ஏதாவது காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஹவர்ஸ் எதாவது இருக்குங்களா? அப்படி இல்லை இல்லைங்க, எனி டைம் கால் டே டைம் எப்போ வேணால் கூப்பிட்டு. ஓகே. ஸோ இருக்கிற பப்பீஸ் வரைக்கும் தான் சேல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஃபியூச்சரில் வேணும்னா சொல்லுங்கள். அவங்க ஃப்ரெண்டு ஃபார்ம் சொன்னார் ரவி. ஆமாங்க, அவர்கிட்ட அவைலபிளாக இருந்தால் கொடுத்துடலாம். ஷூர். ஸோ இது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது முதல் ஹவுண்ட் பப்பீஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து இவரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எனி டைம் வந்து காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை பை. தேங்க்யூ.